ஒரு அழகான கிராமத்தில் சுந்தரம் என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ராமன் என்று ஒரு மகன் இருந்தான். சுந்தரம் தனது வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைத்து தன் மகனை ஒரு பெரிய நகரத்தில் நல்ல வேலையில் அமர்த்தியிருந்தார். ராமனுக்கு திருமணமாகி நிலா என்ற ஒரு குட்டி மகளும் இருந்தாள். நகரத்து வாழ்க்கையின் பரபரப்பில் ராமனால் தன் தந்தையை அடிக்கடி பார்க்க வர முடியவில்லை. பணத்தை மட்டும் மாதம் மாதம் அனுப்பி வைப்பான். ஆனால் சுந்தரத்துக்கு பணத்தை விட தன் மகனோடும் பேத்தியோடும் செலவிடும் நேரமே தேவைப்பட்டது. ஒரு நாள் சுந்தரத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. கிராமத்து மருத்துவர், அவருக்கு வயதாகிவிட்டது, தனிமைதான் அவரை இன்னும் பலவீனமாக்குகிறது, குடும்பத்தோடு இருந்தால் சீக்கிரம் குணமாகி விடுவார் என்று ராமனுக்கு ஃபோன் செய்து கூறினார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்றதுடன் ராமன் பதறி அடித்து கொண்டு கிராமத்திற்கு வந்தான். அவனுடன் அவன் மனைவியும் மகள் நிலாவும் வந்திருந்தனர். படுத்த படுக்கையாக இருந்த அப்பாவை பார்த்ததும் ராமனின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அடுத்த சில நாட்கள் ராமன் அப்பாவின் அருகிலேயே இருந்து கவனித்து கொண்டான். நிலா தன் தாத்தாவின் கைகளை பிடித்து கொண்டு, தாத்தா சீக்கிரம் எந்திரிங்க, நம்ம விளையாடலாம் என்று மழலை மொழியில் கூறினாள். அந்த அன்பும் குடும்பத்தின் அரவணைப்பும் சுந்தரத்தை மெல்ல மெல்ல குணப்படுத்தியது. அவர் எழுந்து உட்காரத் தொடங்கினார். ஒரு வாரம் அப்படியே ஓடிவிட்டது. ராமனுக்கு ஆபீஸில் இருந்து தொடர்ந்து ஃபோன் கால்கள் வர ஆரம்பித்தன. லீவு முடிந்தது, உடனே கிளம்பி வாருங்கள் என்று மேலாளர் கூறினார். ராமன் தன் தந்தையிடம் சென்று, அப்பா எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் சென்னைக்கு கிளம்பணும், நீங்கள் வேணா எங்கள் கூட டவுனுக்கே வந்துடுங்களேன் என்றான். அதற்கு சுந்தரம் புன்னகையுடன், வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த கிராமத்து காத்தும் மண்ணும் தான் பழகி போச்சு, டவுனில் அடுக்குமாடி குடியிருப்புல எனக்கு அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும், நீ உன் வேலைக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் என்றார். கிளம்பும் நாள் வந்தது. சுந்தரம் தன் பழைய அலமாரியை திறந்து ஒரு மரப்பெட்டியை எடுத்தார். அதற்குள் ஒரு பழைய தேய்ந்து போன கை கடிகாரம் இருந்தது. அதை ராமனிடம் கொடுத்தார். ராமன் அதை வாங்கி பார்த்துவிட்டு, என்னப்பா இது, ஓடக்கூட இல்லை, ரொம்ப பழைய வாட்சா இருக்கு, என்கிட்ட தான் இப்போ ஸ்மார்ட் வாட்ச் இருக்கே, இது எதுக்கு என்று கேட்டான். சுந்தரம் ராமனின் கைகளை பிடித்து கொண்டு சொன்னார். ராமன், இது உங்கள் தாத்தா எனக்கு கொடுத்தது, இது வெறும் வாட்ச் இல்லை, நான் கஷ்டப்பட்ட காலத்தில் இந்த நேரமும் கடந்து போகும், உழைத்து கொண்டே இரு என்று எனக்கு நினைவூட்டிய கடிகாரம். இப்போ இது ஓடலை தான், ஆனால் இதை உன்கிட்ட ஏன் தரேன்னா, நீ இப்போ ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட விலை உயர்ந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கலாம், அது உனக்கு செகண்ட் கணக்கில் நேரத்தை காட்டும், ஆனால் அந்த நேரத்தை யாருக்காக செலவழிக்கணும்னு இந்த பழைய வாட்ச் உனக்கு ஞாபகப்படுத்தும். நீ டவுனில் சம்பாதிக்கிற பணத்தை விட உன்னோட குடும்பத்துக்காகவும் உன் குழந்தைக்காகவும் நீ செலவழிக்கிற நேரம்தான் ரொம்ப முக்கியம். இந்த ஓடாத கடிகாரத்தை பார்க்கும் போதெல்லாம் உனக்காக கிராமத்தில் ஒரு அப்பா காத்துக்கிட்டு இருக்கிறது ஞாபகம் வரட்டும். உனக்கு நேரம் கிடைக்கும்போது பணத்தை அனுப்பாத, உன்னோட நேரத்தை எங்களுக்கு கொடு என்றார். சுந்தரம் சொன்ன வார்த்தைகள் ராமனின் இதயத்தை சுருக்கென்று தைத்தது. தன் தந்தை பணத்தை எதிர்பார்க்கவில்லை, அன்பையும் நேரத்தையும் மட்டும்தான் எதிர்பார்த்தார் என்பதை அவன் உணர்ந்தான். தன் தவறை நினைத்து அவன் அழுது விட்டான். ராமன் தன் தந்தையை கட்டி அணைத்து கொண்டு, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இனிமேல் உங்களை நான் தனியாக விட மாட்டேன், மாதம் ஒரு முறை கண்டிப்பாக எல்லாரும் உங்களை பார்க்க வரோம், லீவு நாட்களில் நீங்களே எங்கள் கூட வந்து தங்குங்க என்றான். அன்றிலிருந்து ராமன் எவ்வளவு வேலை இருந்தாலும் வார இறுதி நாட்களில் தன் தந்தைக்கும் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினான். அந்த பழைய ஓடாத கடிகாரம் அவனுக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நீதி. பணத்தை விட நாம் நம் குடும்பத்திற்கு கொடுக்கும் நேரமே உலகிலேயே மிகப்பெரிய பரிசு.